நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன், இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டியிரான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. ரொம்ப ஆச்சரியமான உபதேசரத்தின மாலை பாடம். நாம் முக்தி பெற வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறோம். அது வாழ்க்கையின் இறுதியில். தற்போது இப்போதே 30 வயசுக்கும் 50 வயசுக்குமா முக்தி அடைய முடியும்? அந்த அளவுக்கு முக்தியில் விருப்பமும் உலகத்தில் வெறுப்பும் ஏற்பட்டுவிட்டால் தாராளமாக அடையலாம். நம்மாழ்வார் 32 வயதில் தான் முக்தி அடைந்தார். எத்தனையோ மகான்கள் ஆச்சாரியர்கள் இளம் வயதிலேயே முக்தி அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. நமக்கு எப்போது ஆசையோ அப்போது பெருமான் கொடுக்கிறார். ஆனால் எப்போது கொடுப்பார்? நாம் சில விதிமுறைகளை பின்பற்றினால் தான் கொடுப்பார். இந்த லோகத்தில் நாம் திருப்தியாக வாழறதுக்கும் அதற்கு வழிகாட்டிகளாகவும், பின் அந்த லோகத்தை அடைவதற்கு வழிகாட்டிகளாகவும் ஆச்சாரியர்களை பெருமான் நியமிக்கிறான். அவர்களைத்தான் அதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கார். நாம் அவர்களிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பு ஒன்றில்லாதார். அவனவனுடைய குரு, அந்த குருவினுடைய திருவடிகளில் அன்பில்லாமல் இருந்தால் அது அன்பில்லை. நான் ஆச்சாரியனை பற்றவில்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் பகவானிடத்தில் அன்போடு இருக்கேன், அப்போ மோட்சம் கிடைச்சுடாதா? ஆச்சாரியனிடத்தில் அன்பில்லை, நேரே பெருமானிடத்தில் அன்பு இருக்கிறதே, நாங்களெல்லாம் பக்தர்களாயிற்றே என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் அப்படி அந்த பாடல் ஒத்துக்கலைப்போ, அப்படி வேத சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சொல்லுவதே ஆச்சாரியன் மூலம்தான் அடைஞ்சாகணும். நேர ஒரு நாளும் பெருமாளத்தை சொல்லிட மாட்டார். மேலும் யார் யாரோவும் சொல்ல மாட்டார்கள், அவனவனுக்குன்னு இருக்கிற ஆச்சாரியர்கள் தான் சொல்லுவார்கள். அப்போ பகவான் சொல்கிறாரா பார்ப்போம், அவரே என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரிஞ்சுப்போம். அதே போல் மற்ற பேர் என்ன கூறுகிறார்கள்னு பார்ப்போம். ஆச்சாரியன் மூலம்தான் அடைய முடியும், அதன்றி அடைய முடியாதுன்றதை புரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கிறது கடந்த 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பல பேருக்கு புதிய செய்தியாக இருக்கலாம். ஏன்னா நம்மெல்லாம் பக்தர்களாக இருந்திருக்கோம். ஆனால் நேர பெருமானத்தான் இது வரைக்கும் பற்றியிருக்கோம், அவரிடத்துல தான் பக்தி செலுத்தியிருக்கோம். இப்போ நம்ம ஒத்தொத்தருக்கும் ஆச்சாரியன்னு ஒருத்தர் இல்லை, பலருக்கு உளர், ஆனால் சிலருக்கு இலர். அப்படி இல்லாமலே காலத்தை கழிச்சு விடலாமா? இந்த லோகத்திலையும் நன்னா இருக்குமா, அந்த லோகத்திலையும் அடைஞ்சு விடலாமானால் அப்படி இல்லை. பகவான் பண்ணி காட்டிருக்கிறது அப்படி இல்லை, மற்ற ஆச்சாரியர்கள் பண்ணி காட்டியிருக்கிறது அப்படி இல்லை. அவர்கள் எல்லாருமே ஒரு ஆசான நம்பித்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்தான் முக்தி அடைந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த பாடல் சொல்றது. தன் குருவின் தாளினகள் தன்னில் அன்பு ஒன்று இல்லாதார். குருவினிடத்தில் அன்பே இல்லைன்னு வச்சுப்போம். அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன். அம்புயைகோன் தாமரை மலரில் வசிக்கும் லக்ஷ்மியினுடைய நாயகன். அம்புயைகோன் அம்புஜவல்லிக்கு மணவாளனான பெருமான். அவர் அன்பு தன்பால் செய்தாலும், ஒரு பக்தன் நேர அவரிடத்தில் அன்போடு இருக்கார், வாஸ்தவம். அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிரான். அவர்களுக்கு இன்பமயமான விண்ணாடு, அதாவது வைகுந்தம், அதை கொடுக்க வேண்டிய தேவை பகவானுக்கு இல்லை என்கிறார். இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிரான் ஆதலால், அது தேவையில்லாதபடியால் அவர்கள் திருநாடு நன்னார், அவர்கள் வைகுந்தத்தை அடைய மாட்டார்கள். அப்ப முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்கிறவன் பெருமானிடத்தில் மட்டும் பக்தி செய்தால் போதாது, குருவினுடைய தாளினைகளில் அன்போடு இருக்க வேண்டும். அன்பு செய்ய முதலில் குரு வேண்டும், குரு கிடைத்து அன்பு செய்ய வேண்டும். அன்பின் வெளிப்பாடாக தொண்டுகளை புரிய வேண்டும். குரு வேணும், அவரிடத்துல பக்தி இருக்கணும், அவரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு தொண்டு புரிய வேண்டும். இவை இத்தனை நடந்தால்தான் பகவான் மோட்சம் கொடுப்பார். என்ன அவரே இதை ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஒரு ஆச்சாரியனை பற்றிக்கொள், ஆச்சாரியஸ்துதே கதிம் பக்தா, உனக்கு ஆச்சாரியன் தான் ஒரே வழி. இதை பகவான் எப்படி நடத்தினார்னு பார்ப்போம். மற்ற ஆச்சாரியர்கள் எப்படி பண்ணி காட்டியிருக்கார்கள்னு பார்ப்போம். அழகான 2 கதை பார்த்தா புரிஞ்சு விடலாம். கண்ணன் அவரே பிறந்திருக்கார்.
அப்படி இருக்கிறச்சு அவருக்கே எல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் தானே. அவர் போய் படிக்கணுமான்னா, அதுக்கு முன்னால் ராமன், அவருக்கு அனைத்து அர்த்தங்களும் தெரியும், அவர் போய் குருகுல வாசம் பண்ணணுமான்னா பண்ணியிருக்கார். 2 பேரிடத்தே ராமன் வசிஷ்டரிடத்தே கற்றான். போராததற்கு விஸ்வாமித்திரரிடத்தில் மேலும் உபதேசங்களை பெற்றான். அதுவும் எவ்வளவு தூரம் போனோம் வந்தோம். இப்போ நம்ம சில பேர் ஓஹோன்னு புத்திசாலியாக இருப்பா, பணக்காரளாக இருப்பா, ஒரு காலேஜில் என்ரோல் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ ரெகுலராக போனால் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் தெரியாது. கடைசியில் காலேஜ் முடியும் போது பரீட்சை எழுதினா ஓஹோன்னு மார்க் வந்துடும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய மனுஷால்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஞானிகளாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய மனிதர்களாக இருக்கலாம், அவர்களால் போக முடியாத இருக்கலாம், முடிஞ்சுடுறது பாருங்க. ஒருவேளை ராமன் அதே மாதிரி பேருக்கு வசிஷ்டரிடத்துல சிஷ்யன்னு வச்சுன்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கே போலையோ, ஒருவேளை இவராக இருந்து எல்லாத்தையும் படிச்சுன்னுட்டு வசிஷ்டரிடத்தில் என்ரோல்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, வசிஷ்டர் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டார் அப்படின்னா ராமன் பண்ணார்? இல்லையே. 12 ஆண்டுகள் குருகுல வாசம். 12 வருஷம் குருகுலத்தில் இருக்கணும்னா தரையில தான் படுக்கணும். படுக்க கிடையாது, கட்டில் கிடையாது, தலையணை கிடையாது, நெய்யே குத்த மாட்டார்கள், சுகபோகமே கிடையாது, வெத்தலை பாக்கு இல்லை, சந்தனம் இல்லை, புஷ்பம் இல்லை. இதெல்லாம் யாருக்கு? நம்மாட்ட இருக்கிறவாளுக்கு இல்லை, ஏன்னா நமக்கு என்னைக்குமே இல்லை. அது போனா போகிறது. ராமனுக்கு அது 60,000 ஆண்டுகள் மெய் நொந்து தவமிருந்து ஒரு பிள்ளையை செல்வ பிள்ளையாக பெற்றிருக்கிறான் தசரதன். ஆனால் அந்த தசரதனு பிள்ளைய குருகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவன் தரையில தான் படுத்துக்கிறான். தலகாணி கிடையாது, சோறு என்ன வசிஷ்டர் போடுறாரோ அதுதான். இப்படி இருக்கணுமானால் அப்போ ரிகரஸ் ட்ரைனிங் கோர்ஸ் வெறுமே இல்லை, நானும் போனேன் நானும் வந்தேன்ற ட்ரைனிங் கோர்ஸ் இல்லை, ரிகரஸ். ஒரு ஒண்ணுமில்லாத ஏழை மாணவன் எப்படி படிப்பனோ அப்படித்தான் அத்தனை பேரோட ராமன் படித்திருக்கிறார். அப்ப ராமனே நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆச்சாரியன் இன்றியமையாதவர், அவர் இல்லாமல் நீ வாழ்க்கையை கடத்த முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமனே நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆச்சாரியன் இன்றியமையாதவர், அவர் இல்லாமல் நீ வாழ்க்கையை கடத்த முடியாது. அதனால தான் நானே வசிஷ்டரிடத்துல போயிருக்கேன். இன்னொன்று பாருங்க, கல்வி கற்பதற்கு வசிஷ்டர் வேணும், ராமன் கல்வி கற்று விட்டார். கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்குமா ஆச்சாரியன் வேணும்? இருக்கே, அவர் இல்லாமல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விட்டார் ராமன். அதனால தான் விஸ்வாமித்திரர் அடைச்சின்னு போனார். சாதாரணமாக ஒரு ராஜா விட்டு கல்யாணம் நடக்கிறதுனால் இந்த பக்கம் பெரிய அரசன், அந்த பக்கம் பெரிய அரசன், அவள் 2 பேரும் தூதர்கள் அனுப்பிச்சுப்பா, இல்லை குல புரோகிதர் ஆறான் இருப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவார்கள். அநேகமாக இந்த அரசியலங்குமரி இளவரசி அந்த பிள்ளை எங்கேயானு பார்த்துருப்பா, காதல் வயப்பட்டிருப்பாள். இந்த இளவரசன் அந்த இளவரசி எங்கேயானு பார்ப்பார், காதல் வயப்படுவார், கடிதம் எழுதி கொள்ளுவார்கள், பறவைகளெல்லாம் தூது விடுவாள். நம்ம இலக்கியத்திலெல்லாம் அதானே பார்த்துருக்கோம். வடமொழி இலக்கியமும் அப்படி தான் இருக்குது, தமிழ் மொழி இலக்கியமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ வேறுபாடு பாருங்க. இதுக்குன்னு விஸ்வாமித்திரர் ஒருத்தர் கூட்டின்னு போகிறார். அவர் பேர் வைக்கிறது என் யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னுட்டு. ஆனால் கூட்டின்னு போனது ராமனுக்கு நல்லது பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக. இத்தனை திட்டத்தோட முன்ஜாகிரதையாக வந்திருக்கார் விஸ்வாமித்திரர். ராமனையே அழைச்சின்னு போயிட்டார். கல்யாணம் நடந்தது. நமக்கு தோணும், ஓ பாடம் படிக்கிறதுக்கு ஆச்சாரியன் வந்துருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆச்சாரியன் வந்துருக்கு, அப்போ ஒன்னொன்னுத்துக்கு அவர் இன்றியமையாதவர். ஆம், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். நமக்கு யார் எழுத்துலேருந்து சொல்லி, எழுத்தறிவித்தவன்னா வெறும் ஆனாவன்னா கற்றுக் கொடுத்தவன் மட்டும் அர்த்தம் இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உருகு. ஒருத்தர் அ என்னும் எழுத்தை கற்றுக் கொடுக்குறாருனா அப்போ அகாரார்த்தோ விஷ்ணு, விஷ்ணுவையே கற்றுக் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் எழுத்தறிவித்தவன்கிறமே வெறும் ஆனாவன்னா கற்றுக் கொடுத்தாருன்னு சுமாராக நினச்சக்கூடாது. அந்த ஆனாவன்னாக்குள்ள தான் அகாரத்தில் பகவானும் ஆ என்னும் எழுத்தில் ஆச்சாரியனும் அனைத்தும் அங்குதான் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆக பெருமானே நடத்திருக்கார். கண்ணன் சாந்தீபனி இடத்துல போனார், பாடம் கற்றார். ராமன் வசிஷ்டரிடத்தில் விஸ்வாமித்திரரிடத்தே பாடம் கற்றார். போனே வந்தேன்னு போயிட்டு வரல, நன்கு அமர்ந்து மெதுவாக கற்றிருக்கிறார்கள். இன்னொன்று, ராமனை எங்கேயானு காணோம்னு வச்சுங்க. ஒருவேளை அரண்மனையில் ராமன் இல்லை, எங்கே போயிருக்கிறார்னால் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்று வால்மீகி ராமாயணத்தில் கூறுவார்கள். மெத்த படித்திருக்கும் ரிஷிகள். ராமனுக்கு அந்த ஆச்சாரியனிடத்துல கற்கிற ஆசை போகவே இல்லை பாருங்க. அகஸ்தியரை தேடி போறார், சரபங்கரை தேடி போறார், சுதீக்ஷ்ணரை தேடி போறார். அவர்களிடத்திலெல்லாம் உபதேசம். பரத்வாஜஸ சாசனாத், பரத்வாஜன் சொன்னபடிக்கு தான் ராமன் கேட்பறான். வால்மீகியை சந்திக்கிறார். எத்தனை ரிஷிகள்,
இவர்கள் அனைவரும் ஆச்சாரியர்கள். இவர் ஒத்தத்தோட 6 மாதம் ஒரு ஆசிரமத்தில் இருக்கார், 1 வருஷம் இன்னொரு குடிசையில் இருக்கார், 2 வருஷம் மற்றொரு இடத்துல இருக்கார். இருந்திருந்து அவர்களிடத்துல நிறைய கேட்டுக்கிறார். அப்போ முதல்ல கல்வி கேட்கறதுக்கும் வசிஷ்டாச்சாரியர், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பலா அதிபலா மந்திரங்கள் உபதேசிக்க விஸ்வாமித்திரர், இன்னும் வயசானப்புறம் காட்டுக்கு போய் நிறைய ஆச்சாரிய உபதேசம். இதுதான் ராமன் நமக்கு முன்னோடியாக இருந்து பண்ணி காட்டியிருக்கிறது. அப்போ பெருமானே செய்திருக்கிறத பார்த்தாலும் கண்ணன் செய்திருக்கிறத பார்த்தாலும் ஆச்சாரியர்கள் இன்றியமையாதவர்கள். அவர்கள் மூலம்தான் பெருமானை பற்றலாம். இன்னொன்று பாருங்க, கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தார், அர்ஜுனன் மொத்தமும் கேட்டுனுட்டார். இது முதல் நாள் சண்டையின் போது நடந்தது. 10 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. பீஷ்மாச்சாரியர் கீழே விழுந்து விட்டார், அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். அப்போது கண்ணன் தர்மபுத்திரன் இடத்துல சொல்றார், பீஷ்மே லோகாந்தரங்கத்தே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. நீ பீஷ்மாச்சாரியர் புறப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டார்னா லோகத்துல ஞானமே இருக்காது. தர்மபுத்திரா போ, அவர் இடத்துல நல்லதை கேட்டுக்கோ. இப்போ பாருங்க, தானே உபதேசம் பண்ணி முடிச்சவர் தன்னை தாண்டி ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் கேட்டுக்கோன்னு சொல்றாரே, தான் தான் சொல்லியிருக்கார் இல்லையா? அது போறாதா? கீதையை விட இன்னொன்று தெரிஞ்சுட போறோமா? தர்மபுத்திரன் கேட்கிறார், கண்ணா நீயே இருக்கியே, ஏன் இன்னொருத்தர் இடத்துல போய் சொல்றேன்னா, நான் சொல்றதை விட அவரு தான் ரசிக்கும் தர்மபுத்திரா, நான் சொல்றதை விட அவரு தான் உனக்கு புரியும், அதை விட அதுதான் ஏற்கும். நாம தொழும்போது பணிவிடை செய்யும் போது கடவுளுக்கு பண்றோம்னா மனசு ஏற்கிறது. ஆனா அதே சமயத்தில் உபதேசிக்கிறார்னு சொல்லும்போது நம்ம கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சவர் உபதேசித்தானே ஏற்றுப்போம். கடவுளுக்கு என்ன சுவாமி என் கஷ்டம்லாம் தெரிய போகிறதா? இப்போ பெண்களின் கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களின் கஷ்டம் ஆண்களுக்கு தான் தெரியும், ஜீவாத்மாவின் கஷ்டம் ஜீவாத்மாவுக்கு தான் தெரியும், பரமாத்மாவுக்கு தான் தெரியும். தொழிலாளி என்ன துன்பப்படுறாரு முதலாளிக்கு தெரியுமா? முதலாளியினுடைய கஷ்டம் என்னன்னு தொழிலாளி தெரியுமா? பகவானோ முதலாளி, நானோ தொழிலாளி. அப்போ என் கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு தெரியாது. என்னாட்டம் இருக்கிற இன்னொரு தொழிலாளி சொன்னாதான் எனக்கு புரியும். என்னாட்டம் கஷ்டப்பட்டவர் சொன்னாதான் நான் மனசுல சரி ஒத்துக்கலாம் அப்படிங்கிற சமாதானமே ஏற்படும். அதற்காகத்தான் பெருமான் ஆச்சாரியன் மூலமே உபதேசிக்க சொல்லுகிறார். அப்ப பகவானே பண்ணி காட்டியதை பார்த்தாலும் அவரே இன்னொரு ஆச்சாரியனிடத்துல போ அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தாலும் இந்த ரெண்டை பார்த்தாலும் நேர பெருமானிடத்தில் போக முடியாது, ஆச்சாரியன் மூலம்தான்னு தெரிஞ்சுடலாம். இன்னொன்று, விதவிதமான ஆச்சாரியர்களிடத்தில் போக முடியாது. நமக்குன்னு குடும்பத்துக்கு ஒரு ஆச்சாரியன், அவர் சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவர். திருமந்திரத்தை யார் உபதேசிக்கிறாரோ, நமோ நாராயணாய 8 எழுத்து பிரணவத்தோட சேர்ந்த மந்திரம், அதன் உபதேசத்தை வாங்கிண்டு சொல்லணும். நம்ம பல பேரும் உபதேசம் வாங்கிக்கவே இல்லை. இப்போ அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஆச்சாரியனிடத்துல போய் உபதேசம் வாங்கிக்கணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், இனிஷியேஷன் நடக்கணும். அதில் எல்லாருக்கும் என்ன பயம் தெரியுமா? சுவாமி அப்புறம் இப்படி இருக்கணும்னுவா அப்படி இருக்கணும்னுவா, அந்த நிர்பந்தம் எல்லாம் எங்களால் முடியாது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டால் முடியுமான்னா ஏன் முடியாது? ஒரு ஸ்கூலுக்கு போய் 8th எழுதணும், 10th எழுதணும், 12th எழுதணும்னா ஸ்கூல் ரூல்ஸுக்கு உட்படாதியா பண்ண முடியும்? ஸ்கூல்லலாம் ரூல்ஸ் போடுறா சுவாமி, யூனிஃபார்ம் போட்டு வரணுமா, டை போட்டுக்கணுமா, ஷூ எல்லாம் போட்டுக்கணுமா, பேக் எல்லாம் வச்சுக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, அதனால நான் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு படித்தா தான் முன்னுக்கு வர முடியும். அதே போல் ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் அவர் சொல்லுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஒரு யோக்கியத்தை, அதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அதை சம்பாதித்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பிள்ளை ஆச்சாரியனிடத்தில் கற்றுன்னு இருந்தான். இது உபனிஷத்திலே சொல்லப்பட்டது. அந்த ஆச்சாரியன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கார். அப்போ அவர் சொல்லிட்டு போனார், நான் தினப்படி பூசித்து கொண்டிருக்கும் அக்னி, அக்னி அவர் ஆராதனை பண்ணிட்டு நெருப்பு கடவுளே, அதை நீ ஆராதனை பண்ணிக்கோ என்று சொல்லிட்டு போனார். பிள்ளை நன்னாத்தான் பண்ணிட்டு இருந்தான். அக்னி தேவனுக்கு ரொம்ப திருப்தி. அவர்கள் இந்த பிள்ளையை பார்த்து உனக்கு எதாவது வேணும்னா கேளுன்னா, எனக்கு பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆத்ம பரமாத்ம ஞானம் வேணும். பிள்ளை சொன்னான். அவா சொல்கிறா, கம் பிரம்ம கம் பிரம்ம யத்வாவகம் யதேவகம் ததேவகம். ஆகாசத்தை போலே அபரிச்சின்னமான ஆனந்த ஸ்வரூபன் பகவான், ஆகாயத்தை போலே குறைவற்ற எல்லை காண முடியாத ஆனந்த ஸ்வரூபன், ஆனந்தவே பிரம்மத்தின் வடிவு. சட்டுன்னு சுருக்கமாக சொன்னா பிள்ளை நன்னா கேட்டுனுட்டான். அடுத்து அடுத்து அடுத்துன்னு கேட்க போனான். அக்னி தேவத்தையே உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அவர் சட்டு நினைதிரும்ப சொல்லிட்டார், கேட்டே முதல் படி என்னன்னு சொன்னோம், அதுக்குன்னு முழுக்க நாங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் ஆச்சாரியனிடத்துல தான் நீ கேட்டுக்கணும், அவரிடத்துல கேட்டால் தான் உனக்கு புரியும், அதுதான் உனக்கு சிறப்பை கொடுக்கும். செய்
என்று அக்னி பகவானும் சொல்றார். அப்ப தேவதைகள்லாம் ஒத்துக்கிறார், பகவானே ஒத்துக்கொள்ளுகிறார். அவர்களுடைய உபதேச அனுஷ்டானத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாம் ஒவ்வொருவரும் காலம் தாழ்த்தலாமா? பெருமானிடத்தில் நேர போகணும்னு முடிவு பண்ணலாமா? அவசியம் ஒரு ஆச்சாரியனை பற்றியே தீர வேண்டும்.